எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விவகாரத்தில் அருணா ஜெகதீசன் கமிட்டியை நியமித்தனர். இதுவரை எந்த தகவலும் வெளிவரவில்லை. கரூர் தாவேகா பிரச்சாரத்தில் இறந்தவர்களுக்காவது அருணா ஜெகதீசன் கமிட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரையில் சிறுவன் முத்துக்கார்த்திகை காவல்துறையினர் அழைத்து சென்று அடித்து கொலை செய்த விவகாரம் குறித்து தவறு செய்த காவலர்களுக்கு தகுந்த தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு விதித்தது வரவேற்கத்தக்கது. நீதிபதிக்கு யுசிபிஐ கட்சி சார்பில் மனமார்ந்த பாராட்டுகள். தாவேகாவின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிய வேண்டும். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடாக தலா ரூபாய் 50 லட்சம் வழங்கிட வேண்டும். யுசிபிஐ மாநில செயலாளர் பாஸ்கரன் பேட்டி. மதுரை சிம்மக்கல் அருகே உள்ள தனியார் விடுதியில் வாக்கு திருட்டு மோசடியை முறியடிப்போம் நூல் அறிமுக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யுசிபிஐ மாநில செயலாளர் பாஸ்கரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், எம்கேயின் சார்பில் இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் என்ற அமைப்பினை நாங்கள் புதிதாக உருவாக்கியுள்ளோம். இந்த தொழிற்சங்க அமைப்புக்கு அரசியல் பின்புலமாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படும். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை அடிப்படையிலேயே இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் என்ற இந்த புதிய தொழிலாளர்களுக்கான அமைப்பு செயல்படும். இந்த அமைப்பை இன்றைக்கு ஆயத்த மாநாடு, அதனுடைய துவக்க மாநாடு என்பது இன்றைக்கு மதுரையிலே நடந்து முடிந்துள்ளது. இதனுடைய புதிய மாநில செயலாளராக எங்கள் தோழர் பெத்தாச்சி ஆசாத் அவர்கள் இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் UITUC-னுடைய முதல் மாநில பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதேபோல் எங்களுடைய மாநில தலைவராக தோழர் ஸ்வர்ணகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநில பொருளாளராக தோழர் ராமராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மற்றும் மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த மகாநாட்டினை பொறுத்தவரை நாங்கள் தமிழகத்திலே அரசு ஊழியர்கள் மத்தியிலே ஒப்பந்த பணியாளர்கள் என்ற பேச்சுக்கே இனி இடம் இருக்கக்கூடாது. ஒப்பந்த பணியாளர்களுடைய என்ற பேச்சையை முழுக்க முறியடித்து அனைவரும் அரசு ஊழியர்களாக ஆக்கக்கூடிய வேலையினை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்ற பல்வேறு தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் இன்றைக்கு காலையில் நடந்துவிட்ட கூட்டத்திலே நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். இன்று மாலையிலே இதன் தொடர்ச்சியாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி MKயின் சார்பாக வாக்குத்தீட்டு மோசடியை முறியடிப்போம் என்ற நூலை நாங்கள் வெளியிடுகின்றோம். இந்த வாக்குத்தீட்டு மோசடியினை முழுமையாக அம்பலப்படுத்தி மோடி அரசினுடைய பாசிச முகத்துவை கிழித்த ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோருடைய பாராளுமன்ற உரைகளும் சமீபத்திலே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் எந்த வகையிலே வாக்குத்தீட்டு இந்தியாவில் நடந்துள்ளது, அதனுடைய அடிப்படையில் தான் மோடி ஆட்சியை பிடித்தார் என்று உண்மையை போட்டு உடைத்து மோடியினுடைய மாய்மாலத்தை அம்பலப்படுத்திய விதத்தையும் தோலுறுத்தி காட்டிய விதமாக இந்த புத்தகத்தை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடுகின்றது. இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடுகின்ற புத்தகத்திலே பல்வேறு தகவல்கள் மக்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி ஆகியோரின் பாராளுமன்ற உரைகள் மிகவும் பயனுள்ளதாகவும் எந்த விதத்திலே மக்களுடைய ஓட்டை திருடி மோடி ஆட்சியை கைப்பற்றினார் என்ற விதமும் தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை பலருக்கும் சந்தேகம் ஏற்படலாம். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதற்காக ராகுல் காந்தியை தூக்கி பிடித்து ராகுல் காந்தியினுடைய புத்தகத்தை வெளியிட வேண்டும், ராகுல் காந்தியுடைய உரைகளை வெளியிட வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் இன்றைய தேதியிலே பாசிச பிஜேபியினுடைய அராஜகத்தை, மதவெறி பிடித்த ஜாதிய அடிப்படையிலே இந்தியாவை பிளவுபடுத்த துடிக்கின்ற பிஜேபியினுடைய மாய்மாலத்தை அம்பலப்படுத்துகின்ற வேலையை மற்ற அனைத்து தலைவர்களையும் விட ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் மிக திறம்பட செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டியது கம்யூனிஸ்டுகளுடைய கடமை என்ற அடிப்படையிலே. மேலும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை எங்களுடைய தலைவர் தோழரையும் கல்யாண சுந்தரம் அவர்களும் தோழர் டாங்கே அவர்களும் தோழர் முயித்சன் அவர்களும் எங்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி எங்களை வழிநடத்திய விதம் என்பது இந்தியாவிலே ஒரு சமூக ஜனநாயக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக புரட்சியின் மூலமாக சாத்தியம். தேசிய ஜனநாயக புரட்சிக்கு கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்லாது காங்கிரஸ் உள்ளிட்ட தேசபக்த சக்திகள், ஜனநாயக சக்திகளை இணைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் முகமாக இன்று தேசத்தினுடைய நம்பிக்கை முகமாக திகழ்கின்ற
ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரினுடைய பேச்சுக்களை முன்னிலைப்படுத்தி இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகின்றோம். இந்த புத்தகம் மக்களை சென்றடைய வேண்டும். அதற்குரிய ஏற்பாட்டை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே திறம்பட செயல்படுத்தும். வருகின்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாகவும் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கின்ற கூட்டணியிலும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மனப்பூர்வமாக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராது கடுமையாக உழைத்து அவர்களுடைய வெற்றிக்காக பாடுபடும். சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்துத்தான் நாங்கள் சொல்கின்றோம். மக்களிடத்தில் கொண்டு சென்ற இதுக்கு நாங்கள் ஒரு நன்கொடையாக மக்களிடம் அது 5 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 50 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அவர்கள் கொடுக்க இந்த புத்தகத்தை கொடுக்கும்பொழுது அவர்கள் எங்களுக்கு மனமோந்து அளிக்கின்ற நன்கொடையை பெற்றுக்கொண்டு அனைத்து பகுதி வியாபாரிகளிடம் கொடுப்போம், மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்போம். வீடு வீடாக கிராமங்கள் தோறும் வீடு வீடாக இந்த புத்தகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற திட்டத்தையும் நாங்கள் வைக்கிறோம். இதற்கு ஆகக்கூடிய செலவு மிகப்பெரியதாக இருந்தாலும் என்னுடைய கட்சியினுடைய தோழர்கள் மனமுவந்து இதனை மற்ற கட்சிக்காக ஏன் காங்கிரஸ் கட்சிக்காகவே செய்தாலும் செய்யாவிட்டாலும் இது தேசிய கடமை. அந்த அடிப்படையிலே நாம் இடதுசாரி ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டுமென்றால் இத்தகைய வெளியீடுகள் அவசியம் என்று மனதில் எண்ணத்தை கொண்டு நாங்கள் இதை தமிழகம் முழுக்க கொண்டு செல்வோம். இயக்கத்தினுடைய புதிய மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தோழர் பெத்தாச்சி ஆசாத் உங்களிடம் விளக்குவது பொருத்தமாக இருக்கின்ற நம்புகின்றேன். குறிப்பாக தமிழக மின்சார வாரியத்திலே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையான செயல்பாட்டிலிருந்து விடுவித்து அவர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் சாலை வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அதிகாரிகளின் அடாவடித்தனத்தை எதிர்த்து போராடுவது என்ற முடிவையும் நாங்கள் கைக்கொண்டுள்ளோம். தமிழ்நாடு முழுவதும் சாலை வியாபாரிகளுக்கு அரசாங்கம் விதித்த கட்டணத்தை விட கூடுதலாக அடாவடித்தனமாக வசூல் செய்யும் கயவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகின்றோம். மற்றும் பஞ்சாயத்து, உள்ளாட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் தள்ளுவண்டி இல்லாத சாலை வியாபாரிகளுக்கு அரசின் சார்பாக தள்ளுவண்டி வழங்கிட வேண்டும் என கேட்கின்றோம். கட்டுமானம் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை கல்வியின் செலவை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று. கட்டுமான நலவாரியத்தில் பல ஆயிரம் கோடி பணம் இருக்கின்றது. ஆனால் அதில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்விக்கு என்றோ அவர்களுடைய உயர்கல்விக்கு என்றோ அவர்கள் செலவழிக்கக்கூடிய தொகை என்பது மிக மிக சொற்பமான தொகையாகும். ஆகையால் கட்டுமான தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர்களுக்கு கல்லூரிகளிலே இடஒதுக்கீடையும் அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். உடுமலைப்பேட்டையை பொள்ளாச்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். மிக முக்கியமான அணைகளாக விளங்கக்கூடிய திருமூர்த்தி அணை, அமராவதி அணை ஆகியவற்றை சுற்றுலா ஸ்தலங்களாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். உடுமலைப்பேட்டையை வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற வகையிலே புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. அதனை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு புதிய தொழிற்சாலைகளை அந்த பகுதியிலே ஏற்படுத்த வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய தலைமை மருத்துவமனையாக உடுமலைப்பேட்டை மருத்துவமனையை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். அதேபோல் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெறும் நாள் அன்றே ஓய்வு கால பணங்களை முழுமையாக அளிக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட காலமாக போராடிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியாக அதான் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய மத்தியிலும் எங்களுடைய சங்கம் வேறுன்ற தொடங்கிவிட்டது. சேலம் கோட்டம் இந்த பகுதியிலே எங்கள் தொழிற்சங்கம் ஓரளவுக்கு வலுவாகவே இருக்கின்றது. அந்த பகுதி தொழிலாளர்களை கொண்டும் ஏனைய பகுதியிலும் எங்கள் தொழிற்சங்கத்துடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் நாங்கள் போக்குவரத்துக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஓய்வுகால பயன்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அனைத்து பிரிவினருக்கும் போக்குவரத்து தொழிலாளர் கழகத்திலே அனைத்து பிரிவினருக்கும் தேவையான தொழிலாளர்களை நிரந்தரமான தொழிலாளர்களாக ஆக்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர் என்ற விடயத்திலிருந்து அவர்களை விடுவித்து நிரந்தர தொழிலாளர்களாக ஆக்க வேண்டும். சிஎல் தொழிலாளர், அதுதான் கேஷுவல் லேபர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணியின் போது இறந்து போன தொழிலாளர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். பேருந்துகளுக்கு தேவையான உதவி பாதகங்களை தரமானதாக வழங்க வேண்டும். என்றால் இது மக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு, ஏன்னா இதில் பல குறைபாடுகள் கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றுள்ள ஊழல்களில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதை
அதற்குரிய மாற்று நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை என்றே நாங்கள் கருதுகின்றோம். அதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு போக்குவரத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைய தினம் தாவேகாவினுடைய பொதுக்கூட்டத்திலே நடைபெற்ற துரதிர்ஷ்டமான சம்பவத்துக்காக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயின் சார்பில் ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வேதனையும் வெளிப்படுத்துகின்றோம். இறந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய அனுதாபங்கள் உரித்தாக இறந்தவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம். ஆனால் இது ஒரு மனித தவறு. இந்த தவறு களையப்பட்டிருக்க வேண்டும். இதை ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் படுத்துபவர்களும் அதை ஏற்பாடு செய்தவர்களும் முறையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். காவல்துறைக்கு அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையிலும் காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளையும் அவர்கள் முழுமையாக செயல்படுத்தியிருந்தால் இத்தகைய விபத்து நடந்ததற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையிலே இந்த விபத்துக்கு காரணமானவர்களாக இதனுடைய விழா ஏற்பாட்டாளர்கள், இந்த கூட்ட அமைப்பாளர்களைத்தான் நாங்கள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே குற்றம் சாட்டுகின்றது. அவர்களுக்கு தக்க தண்டனை தர வேண்டும். இழப்பீடு கொடுத்தால் மட்டும் போதாது, இத்தகைய படுபாவக கொலை என்று தான் நாங்கள் சொல்கின்றோம். படுபாவக கொலைகளை செய்த இந்த தாவேகாவுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு பிணையில் வர முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே வலியுறுத்துகின்றது. மக்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். ஊடக நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் கொள்கை அடிப்படையிலே தேசத்துக்காக தியாகம் செய்த பல தலைவர்களையும் பல இயக்கங்களையும் முன்னிலைப்படுத்துவதை விடுத்து வெறும் கவர்ச்சி, சினிமா கவர்ச்சியில் மக்களை மூழ்கடிக்கக்கூடிய விதத்திலே உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிடுவதும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதற்கேற்ற வகையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுப்பதும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஊடகத்துறையினர் செயல்பட்டால் அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இத்தகைய தவறுகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கும் அத்தகைய தவறுகளை களைவதற்கும் ஊடகத்துறையினுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக முக்கியம் என நாங்கள் கருதுகின்றோம். அதேபோல் சமீபத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையிலே நடைபெற்ற ஒரு லாக்அப் மரணம், இது மிகப்பெரிய அளவிலே வெளியில் தெரியாத ஒரு லாக்அப் மரணமாகவே அது முடிந்துவிட்டது. அஜித்குமாரின் மரணமோ அல்லது சாத்தான்குளத்தில் நடந்த இரட்டை படுகொலைக்கோ ஏற்பட்ட தாக்கம், அந்த செய்தியினுடைய வீச்சு இது மக்களை சென்று அடையவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். அதிலே ஒரு 17 வயது சிறுவன் ஒரு திருட்டுப்பழி சுமத்தப்பட்டு லாக்கப்பில் வைத்து கொல்லப்பட்டுள்ளான் என்ற செய்திக்கு இன்றைக்கு நேற்றைக்கு மதுரையினுடைய கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த அதில் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது அவர்கள் காவலர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையிலே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஏற்பாடு செய்து தந்த மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் முறையாக ஒரு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. இது உண்மையிலேயே நியாய உணர்வற்ற வகையில் செயல்படக்கூடிய காவல்துறையினர், மருத்துவர்கள் மற்ற அரசு ஊழியர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தோன்றுகின்றது. இத்தகைய தீர்ப்பினை கூட வழங்கிய அந்த நீதிபதிக்கு எங்கள் பாராட்டுக்கள். அந்த நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் தாவேகாவினுடைய இந்த கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக அருணா ஜெகதீசன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை அமைத்துள்ளார்கள். இதே அருணா ஜெகதீசனுடைய கமிட்டி தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போதும் அந்த கமிட்டி தான் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த கமிட்டியின் மூலமாகத்தான் பல்வேறு விடயங்கள் வெளியில் வந்தன. ஆனால் அதன் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விஷயம் இன்றைக்கு மர்மமாகவே உள்ளது. அதில் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள், ஏன் இன்னும் சொல்லப்போனால் அன்றைய முதலமைச்சரை குற்றம் சாட்ட முடியும். நான் தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நான் டிவியை பார்த்துக்கொண்டால் தெரிந்து கொண்டேன், செய்தி சேனல் மூலமாக தான் தெரிந்து கொண்டேன் என அவர் அறிவித்தார். ஆகையால் அவரே குற்றவாளி என தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும். அந்த அருணா ஜெகதீசனுடைய பழைய முன்னாள் அறிக்கைக்கு எந்த மதிப்பும் கொடுக்காத அரசாங்கம் இந்த விடயத்திலாவது அருணா ஜெகதீசன் அளிக்கப் போகின்ற அறிக்கை மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்கரன், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே.